காப்பாற்றினோம். வஜஅல்னா ஆயத்தல் லில் ஆலமீன், அதனை அகிலத்தாருக்கெல்லாம் அத்தாட்சியாக நாம் ஆக்கியிருக்கிறோம். ஏதோ ஒரு 50 வருஷம் வாழ்ந்தவனுக்கு இல்ல, அகிலம் முழுமைக்கும் உள்ளவர்களுக்கு அதை ஒரு அத்தாட்சியாக விட்டு வைத்திருக்கிறோம் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த அத்தாட்சிய இந்த குர்ஆனியர் நூஹ் நபி வாழ்ந்த எவ்வளவு நாள் ஆச்சு? எத்தனை வருஷம்னே கண்டுபிடிக்க முடியல. 5000, 10,000, 50,000, 1 லட்சம், 100 லட்சம், 100 கோடி, எத்தனை கோடி ஆண்டு போச்சுன்னு தெரியல. அதை விடுங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இந்த செய்தியை சொன்னான்ல, அத்தாட்சியாக விட்டு வைத்திருக்கிறோம்னு, அதை கூட சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? அதை சொல்லி கிட்டத்தட்ட 1400 வருஷம் ஆயிடுச்சுல. 1400 வருஷம் நடந்து போச்சு. 1400 ஆண்டுகள் வரைக்கும் அந்த அத்தாட்சியை பத்தி உலகத்துக்கு தெரியவே இல்லை. ஏன்னா யாரும் கேட்கல, அது என்னப்பா அத்தாட்சி? சரி ஏதோ அத்தாட்சிங்கிறான், முந்தி வாழ்ந்தவங்க நம்பிட்டு போயிட்டான். அல்லாஹ் சொல்றான், இப்பதான் கேள்வி கேட்கிறான், அது என்ன அத்தாட்சி, எப்படி நம்புறது? இந்த கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் எப்பொழுது வருகிறார்களோ அப்போ அந்த அத்தாட்சி அல்லாஹ் வெளியில கொண்டு வர்றான். 1969ஆம் ஆண்டு துருக்கி மலைப்பகுதிகளில் அமெரிக்காவுடைய ஒரு படை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. ரஷ்யா பார்டரு, அமெரிக்காவுக்கும் பார்டரு, துருக்கிக்கும் பார்டரு. அந்த துருக்கியில கிழக்கு ரஷ்யாவுடைய அந்த பார்டர் ஆர்மீனியா மலை தொடர் என்று சொல்வாரு. வரலாற்றில் அராரத் மலை என்று பேசப்படுகிறது. அதே செய்தியை திருக்குர்ஆன் ஜூதி மலை என்று பேசுகிறது. வரலாற்றில் இன்றைக்கு ஆர்மீனியா என்று சொல்லப்படுகிற அராரத் மலை என்று பேசப்படுகிற அந்த மலைக்கு திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற பெயர் ஜூதி மலை. அதனால அராரத்தில் இருக்குது, நீ ஜூதியை காட்டி நீங்க வருத்தப்பட தேவையில்லை. வரலாற்றில் பெயர்கள் மாறத்தான் செய்யும். நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் சென்னை. சென்னை எத்தனை வருஷமா சென்னை ஆச்சு? இது சென்னை பட்டணமா இருந்துச்சு, மதராசா மாறிச்சு, மெட்ராஸா மறுவிச்சு, மீண்டும் சென்னையில வந்து நிற்குது. இந்த பம்பாய் இருக்குது, மும்பையா மாறி போச்சு. கல்கத்தா இருக்குது, கொல்கத்தா மாறி போச்சு. எத்தனை மாறி வரலாறுகளில் பெயர்கள் மாற்றப்படும், மாறும். மக்களுடைய பேச்சு வழக்கு மாறிக்கிட்டே போகும். அது மாதிரி திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்தில் அந்த மலைக்கு பெயர் ஜூதிமலை. இன்றைக்கு அந்த பெயர் மருவி நிற்கிறது, அராரத் மலை, ஆர்மீனியா மலை என்று சொல்லி. அந்த மலையில அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கப்பலை இறக்கினான். அங்கதான் நின்றுச்சு கப்பல். தண்ணி வடிஞ்ச உடனே கீழே இறங்கினாங்க. அந்த 1969ஆம் வருஷம் அங்க போன அந்த படை பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்கிறது. அப்போ ஒரு இடத்துல ஆய்வு செய்யறாங்க. 20 அடி ஆழத்துல லேசா அந்த கம்புகள் துரித்துக் கொண்டிருக்கிறது. கப்பலுடைய முனை இருக்கும்ல, அந்த முனை அப்படி வெளியில நீட்ட மாதிரி இருக்குது. என்னப்பா இருக்கு? தோண்டி எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கப்பல் இருந்ததற்கு அதை எடுத்து கார்பன் டெஸ்ட் கொண்டு போய் கொடு. அந்த டெஸ்ட்ல வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க இது எத்தனை வருஷத்துக்கு முந்தினது, எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம், பல லட்சக்கணக்கான ஆண்டு இந்த இடத்திலே இது இருந்திருக்குது. அது கூட அல்ல எப்படி பாதுகாக்கிற பாருங்க. சும்மா வெளியில அந்த கப்பலை இறக்கின கப்பல் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம், என்ன ஆயிருந்திருக்கும்? ஒரு 50 வருஷத்துல ஒண்ணுமில்லாம போயிருக்கும். கரையா அடிச்சிருக்கும், காத்து அடிச்சுக்கிட்டா கொண்டு போயிருக்கும், மழை பெஞ்சு இத்து போயிருக்கும். அது எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாதுன்றக்க வேண்டி அப்படியே பிரிட்ஜில் வச்ச மாதிரி தக்காளி பழத்தை வாங்கிட்டு போய் பிரிட்ஜில் வச்சு 4 நாளைக்கு பிறகு அறுத்து திங்கிறவன் 4 நாளைக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷா வாங்கின மாதிரி இருக்குது. அது மாதிரி 1000 வருஷத்துக்கு பின்னாடி வரும்பொழுதும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றதுக்காக பனி மழையை போட்டு மேல பனியை பொய்ய வச்சு, சாதாரண மழையா இருக்கிறதுல கொண்டு போய் வச்ச பிறகு மேல பனிக்கட்டிய போடு, நல்ல பனி பொழிஞ்சு அப்படியே உள்ள சேஃபா பல வருடங்கள் பாதுகாப்பாக இருந்து, என்னைக்கு இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் வருதோ அன்னைக்கு இதை வெளியே கொண்டு வருவோம். என்ன கண்டுபிடிப்பு? ஒரு பொருளை எடுத்தா இதனுடைய வரலாற்றை தோண்டி எடுக்கிற அறிவு என்னைக்கு மனுஷனுக்கு வரும், அன்னைக்கு வெளியில கொண்டு வருவோம். இத அல்ல ஒரு 500 வருஷத்துக்கு முந்தி வெளியே கொண்டு வந்தா வச்சுக்குவோம். இந்த 1969 போனால 1400 போயிட்டான்னு வச்சுக்குவோம், 1500 போயிருந்தான்னு வச்சுக்குவோம். போய் பார்த்தா இடம் வெறும் மாதிரி இருக்குது, தோண்டி எடு, வீட்டுக்கு சமையலுக்கு இல்லாம இருந்துச்சு, நல்லா கொண்டு போய் எரிச்சிருப்பான். அல்லது நல்ல உத்தரவு ஒண்ணு தேவைப்பட்டுச்சு, பாத்துக்கிட்டே இருந்தோம்பா, பெரிய பெரிய பாலமா இருக்குது, தூக்கி வச்சு வீடு கட்டிருப்பான், ஒண்ணும் இல்லாம போயிருக்கும். 500 வருஷத்துக்கு முந்தி இது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் கேள்வி வரும்ல, ஏன் 1400 வருஷம் உள்ள வச்சான்? ரசூல்லா காலத்திலே வெளியே கொண்டு ரசூல்லா பத்தியா அப்படின்னா, ரசூல்லா காலத்திலே டெக்னாலஜி வளரல. அது ரசூல்லா கையில எடுத்திருந்தா கூட பாதுகாக்க தெரியாது. அது இன்னைக்கு பாதுகாக்கிறாங்களே. இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறான்,
500 வருஷம் இல்ல, 1000 வருஷம் இல்ல, 10,000 வருஷம் போனாலும் கெட்டு போகாமல் இருப்பதற்கு என்ன உண்டு? அப்படி பாதுகாக்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல கிடைச்சிருந்தா என்ன இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, பாத்துக்கப்பா, இதான் ஒரு 50 வருஷம் இருந்திருக்கும், ஒரு 20 வருஷம் இருந்திருக்கும், அதோட முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமில்லாம போயிருந்திருக்கும். நம்முடைய இந்த அறிவு டெக்னாலஜி வரக்கூடிய காலம் வரைக்கும் பாதுகாத்திருந்து அதுக்கு பிறகு அதை வெளியே கொண்டு வந்து சொன்ன அன்னைக்கு இதை சொல்லி 1400 வருஷம் ஆச்சு. ஆனா உள்ளுக்குள்ள வச்சு லட்சம் வருஷம் ஆச்சு. இத்தனை ஆண்டுகளாக வழக்கத்தருக்கிறாக ஆயத்தன், அதனை நாம் ஒரு அத்தாட்சியாக, ஒரு சான்றாக நாம் விட்டு வைத்திருக்கிறோம். குர்ஆன் சொல்லிச்ச வரலாற்று சான்று வச்சு நடந்த உண்மை. இப்படி ஒண்ணு இருந்திருக்குன்னா எப்படி மேல போச்சு? கேள்வி வருத. இவ்வளவு, அதுவும் எத்தனை ஹைட்டா அடி? 17,000 அடி உயரம் அந்த மலை. 17,000 அடி உயர மலை. இந்த கப்பல் எங்க போய் லேண்ட் ஆச்சுன்னா மேல உச்சில லேண்ட் ஆகல, இடையில 14,000 அடியில ஒரு பெரிய பாறை ஒண்ணு அந்த இடத்துல போய் நிக்குது. 14,000 அடி உயரத்துல கொண்டு போய் இம்மாம் பெரிய கப்பலை எப்படிடா தூக்கி வச்சாங்க? அன்னைக்கு எப்படி தூக்கி வச்சுக்க முடியும்? இன்னைக்கு நான் கூட சரி பெரிய பெரிய கிரேன் வந்துருச்சு, அப்படி அலாக்கா தூக்கி நிப்பாட்டிக்கலாம். இம்மாம் பெரிய கப்பல் எப்படி 14,000 அடிக்கு மேல போச்சு? கேள்விக்கு குர்ஆன் பதில் சொல்லுது, வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின் கல்ஜிபால். 11வது அத்தியாயம் 42வது வசனத்துல அல்லாஹ் சொல்றா, வஹிய தஜ்ரி பிஹிம், அது அவர்களை கொண்டு சென்றது அந்த கப்பல், ஃபீ மௌஜின் கல்ஜிபால், மலைகளை போன்ற அலைகளுக்கிடையே. அலைய மலை மாதிரி இருந்திருக்கு. அப்ப தண்ணி எவ்வளவு வந்துடும்? மலை அளவுக்கு அலை வந்திருந்தால் தண்ணீருடைய அளவு எவ்வளவு இருக்கும்? சரியான உயரத்துல தண்ணி, மலைக்கு